டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளைச்சு நான் பதிவு போட்டு ஃபேமிலி ஒர்க்காக கொஞ்சம் வெளியூர் அடிக்கடி போனதுனால பதிவு எதுவும் போட முடியல. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 6ஆம் தேதி. சேலத்தில் வந்து மாரியம்மன் திருவிழா ரொம்ப ஃபேமஸான பண்டிகை சார். சேலத்தில் 6, 7, 8 3 நாளும் ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகை சேலத்தில் நடந்துகிட்ருக்குது. இதில் கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் காட். அந்த காடுக்கு இன்றைக்கி திருவிழா. சேலம் மற்றும் சேலம் மாநகரில் உள்ள 8 மாரியம்மன் கோயிலையும் இன்றைக்கி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. குறிப்பாக நாளைக்கு வந்து குகை மாரியம்மன் கோயிலில் வந்து வண்டி வேடிக்கை ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த பதிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்து தெய்வங்கள்ங்கிற ஒரு சேனலில் கூட போடுவாங்க, யூடியூப்பில் போடுவாங்க, பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான நம்ம இடம் போவோம். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம். உறவினர் வீட்டுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போவோம். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நண்பர்கள் வீட்டுக்கு உறவினர் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு பழங்கள் இல்லை ஸ்வீட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக வாங்கிட்டு போவோம். ஒரு 1000 ஃப்ரூட்ஸு, ஒரு 500 ஸ்வீட்டு, ஒரு 500 காரம் வாங்கிட்டு போய் கொடுப்பதெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுவோம். திங்கிற ஐட்டம் தான் வாங்கி தருவோம். ஏன் இதை மாற்றி யோசிக்கலாம்ல? அந்த மாதிரி தரத்துக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சில பொருள்கள் வித்தியாசமான ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற சில பொருள்கள் வந்து அது கிஃப்டாக கூட தரலாம். அதை கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் போகிறப்ப அந்த வீட்டில் வந்து இப்போ குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 8th படிக்கிற பசங்க, 9th படிக்கிற பசங்க இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டோரி புக்ஸு இல்லைனா ஒரு ஜென்ரல் நாலேஜ் புத்தகங்கள் வாங்கிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லையா ஸ்டேஷ்னரி ஐட்டம், நிறைய வித்தியாசமான ஸ்டேஷ்னரி ஐட்டம், பென்னு, காம்பஸ் பாக்ஸு, இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டம் கொடுக்கலாம். இல்லையா ஸ்கூல் பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம். ஏன்னா இந்த ஸ்கூல் பேக்ஸு இதெல்லாம் எப்போ வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூல் திறக்கிறப்ப மட்டும் தான் அவங்களுக்கு, மற்ற டைமில் அது வாங்குறதே இல்லை, அப்படியே இருக்கும். அதனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி அக்கேஷ்னலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்து, ஸ்டேஷ்னரி ஆர்டிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டாக தரது வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கூப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.